நாளைக்கு ஆத்தாவூரில் விநாயகர் கோயில் கும்பாபிஷேகங்க. அதனால் பலகாரத்துக்கு லட்டு போட்டு கொண்டு போயிடலான்னு தான் போட்டுட்ருக்கேன். 1/2 கிலோ கடலை மாவு எடுத்துருக்குறேங்க. நார்மலாக நம்ம வந்து தண்ணி ஊற்றி கரைப்போம். இதே மாதிரி பால் காய வச்சு சூடாக இருக்கும்போதே கரைச்சி எடுத்துட்டோம்னா டேஸ்ட் வைஸ் திருப்பதி லட்டு மாதிரியே இருக்கும். 1/2 கிலோ கடலை மாவுக்கு 3/4 படி அஸ்கா கரெக்டாக இருக்குங்க. அஸ்கா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி பாவு காய்ச்சிடலாம். கடலை மாவு கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா தோசை மாவு மாதிரி இருக்கணுங்க. அது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். பூந்தி எடுத்துகிட்டு நம்ம வரன்னு போடாமல் ஏதோ ஒரு பாத்திரமாக ஹாட் பாக்ஸை போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா நல்லா நவுத்த மாதிரி ஆயிரும். அப்புறம் ஜீராவில் ஓடுறதுக்கு சூப்பராக இருக்கும். பாவு பார்த்திங்கன்னா ஒரு பதம் வந்தோடனே, ஒரு கம்மி பதம் வந்தோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நட்ஸ் பார்த்திங்கன்னா பூந்தியெல்லாம் எடுத்துகிட்டு அதே எண்ணெயில் நான் வறுத்து எடுத்துட்டேன். முந்திரி திராட்சை எல்லாமே வறுத்து எடுத்தாச்சு. அப்புறம் பாவு சூடாக இருக்கிற போதே நம்ம போட்டு வச்சுருக்கிற பூந்தி உள்ளே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கூடவே நெய்யும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷம் அப்படியே போட்டு மூடி வச்சிடலாங்க. அதுக்கப்புறம் பருப்பு மாற்றி இல்லை ஏதோ ஒரு இதை எடுத்து நல்லா குத்தி விட்டுட்டோம்னா பூந்தி எல்லாமே உடஞ்சிரும். அப்புறம் தேவையான அளவு ஏலக்காய் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நட்ஸ் பார்த்திங்கன்னா நான் ஒவ்வொரு லட்டு பிடிக்கல, ஒவ்வொரு நட்ஸ் வச்சு உருண்டை பிடிச்சாச்சு. அவ்வளோதான். உங்களுக்கு இந்த லட்டு உருண்டை பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய், டாடா.